கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஆக்சுவலாக கார்பன் காம்பவுண்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் இந்த லெசனில் வந்து நான் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கார்பன் அப்படின்னா அந்த கார்பனுடைய நம்பர், அட்டோமிக் நம்பர் வந்து 6. அது எலக்ட்ரானும் 6 இருக்கும். கே ஷெல்லில் 2 எலக்ட்ரானும், எல் ஷெல்லில் 4 எலக்ட்ரானும் இருக்கும். ஸோ அப்போது நான் அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிற எலக்ட்ரான் 4 இருக்கிறதால நான் ஒன்று இந்த 4யுமே அது 1 2 3 இருந்தால் நமக்கு லூஸ் பண்ணிவிடும். 5 6 7 இருந்தால் 5 இருந்தால் 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணும். 6 இருந்தால் 2 எலக்ட்ரான், 7 இருந்தால் 1 எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஆக்சுவலாக 4 இருக்கிறதால இந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் 4 எலக்ட்ரான், அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 இருக்கிறதால 4 லூஸ் பண்ணவும் பண்ணாது, கெயின் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் இது எப்போதுமே என்னவாகும்னா, சின்ஸ் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் அச்சீவ் என்ன கேட்டோம்னா ஷேரிங், அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, லூஸும் கெயினும் பண்ணாமல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக இருக்குது. அதனால கார்பன் எப்போதுமே நமக்கு கோவலன் பாண்டாக இருக்கும். இது அயானிக் பாண்டு கிடையாது, கோவலன் பாண்ட். எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கும். இது எப்படி ஷேர் பண்ணும் அப்படின்றது, ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஷேர் பண்ணுதுன்னா சிங்கிள் பாண்ட், 2 பேர் செலக்ட் பண்ணுதுன்னா டபுள் பாண்ட், 3 பேராக செலக்ட் பண்ணுது, ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானில் 2 எலக்ட்ரான், ஓகேவா? ஸோ 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரிபிள் பாண்டாக இருக்கும். இந்த 3 பாண்டில் தான் இது வந்து ஷேரிங் ஆஃப் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்டாக இருக்குது. இது 4 வேலன்ஸ் இருக்கிறதால இதை நம்ம டெட்ரா வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு கோடு ஒரு வேலன்சியை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. இது இல்லாமல் ஆக்சுவலாக கார்பன் எப்படி இருக்குன்னா செல்ஃப் ஃப்ரீ ஸ்டேட்டில் 3, அதுதான் அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைமண்ட், கிராஃபைட், பக்மின்ஸ்டர், ஃப்ளோரின். டைமண்ட் இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும், இது எல்லாமே புக்கில் இருக்குது. ஒரு கார்பன் கூட 4 கார்பன் இருக்கும். இந்த ஒன்று கூட திருப்பி 4 கார்பன், ஒரு கார்பன் கூடயும் 4 கார்பன் சேர்ந்து மிங்கிளாக இருக்கும். இது வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைமண்ட்னு சொல்கிறோம். ஒரு கார்பன் கூட 4 கார்பன் இருக்கும், திருப்பி ஒன்றுத்துக்கு கூட 4, அந்த மாதிரி இருக்கும். இதுவே கிராஃபைட்டாக இருந்தால் ஒரு கார்பன் கூட 3 கார்பன் தான் மிங்கிள் ஆகிருக்கும். ஸோ இன்னொன்று ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும். அதனால் இது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 அல்லோட்ரோப்ஸ் இல்லாமல், அதாவது டைமண்ட், கிராஃபைட் இது இல்லாமல் பக்மின்ஸ்டர், ஃப்ளோரின், இது ஒரு ஃபுட்பால் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். C60 இது ஃபார்முலா, 60 கார்பன் ஒன்றா சேர்ந்து கண்டெய்னிங் கிளஸ்டர் ஆஃப் 60 கார்பன்ஸ், இதெல்லாம் சேர்ந்து பக்மின்ஸ்டர் ஃப்ளோரின் இருக்குது. இதுக்கெல்லாம் பேர் வந்து கார்பன் அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னு பேர், ஓகேவா? இப்போ கார்பன் வந்து சிங்கிள் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருந்தால் இந்த 3, அது இல்லாமல் கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கும்போது கார்பனேட்ஸ் ஆகவும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸாகவும் இருக்குது. நாம் இந்த லெசனில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நமக்கு ஹைட்ரோ கார்பன்ஸை முதல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒன்று பார்க்கலாம், ஓகேவா? இப்போதைக்கு கார்பன், இந்த மாதிரி கார்பன் வந்து நிறைய த ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் காம்பினேஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம் டு ஃபார்ம் லாங் செயின் ஆகிறதுக்கு பேர் கேட்டனேஷன் அப்படின்னு பேர். இது 4 வேலன்ஸ் இருக்கிறதால நிறைய எலமெண்ட் கூட எலக்ட்ரானை ஷேர் பண்ணி நமக்கு நிறைய கார்பன் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய கார்பன் காம்பவுண்ட்ஸ் நம்ம இந்த கிளாஸில் படிக்க போகிறது ஹைட்ரோ கார்பன்ஸ் மட்டும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் ஹைட்ரோ கார்பன்ஸ் மட்டும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.